சும்மா என்று ஏமாத்தி எங்களை இழிவுபடுத்தித்தானே நீ திராவிட மாடல்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப தமிழனை இழிவுபடுத்தித்தானே திராவிட மாடல்னு சொல்ற. ஆந்திராவில் சொல்றானா திராவிடத்தை, கர்நாடகத்தை சொல்றானா, கேரளாவில் சொல்றானா, தமிழ்நாட்டில் மட்டும் நீங்க வந்து வெளியிலேருந்து வந்தவங்க திராவிடம் திணிக்கிறீங்க. நீங்க வெளியிலேருந்து வந்தவங்க நான் சொல்றது ஏன் வருதுங்கிறேன். எங்களுக்கு தமிழர்களுக்கெல்லாம் சேர்த்து நீங்க ஒரு புது பேரை கொண்டு வரக்கூடாது. உங்க வசதிக்காக எங்க பேரை மறைச்சு, எங்க இனப்பேரை தமிழர் என்ற பேரை மறைச்சு நீங்க ஒரு புது பேர்னு கொண்டு வரக்கூடாது. அந்த சூழ்ச்சியை செய்தவர் பெரியார் ஈவேரா. சூழ்ச்சியை செய்தவர் பெரியார் ஈவேரா. தலைவர்னு சொல்றது ஒரு பக்கம், தமிழர் தந்தை திராவிடம் பேசிட்டு திராவிட தந்தைன்னா சொல்லணும். அங்க முரண்பாடு வருது. எடுபடுமோ, மார்க்கெட்டு சரிஞ்சிருமோ. தமிழர் தந்தைன்னா தானே இங்க பெரும்பான்மை தமிழ் பேர் வருவாங்க. இவங்களை ஏமாற்றி தலைவனாயிடலாம். எதுக்கு போடுறேங்கிற நீ ரெண்டு விஷயம் போட. நாங்கள் அங்க நான் இந்தியனும் கிடையாது, திராவிடனும் கிடையாது, தமிழன் தான். சொல்லு நீ என்னதுக்கு நடிக்கிறீங்கிற. இனப்பற்று கிடையாது, தேசப்பற்று கிடையாது, நாட்டுப்பற்று கிடையாது. உங்களுக்கு ஒரு கருங்காலியா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். தமிழர் என்றால் நம்ம வேறு விடாமல் போயிடுவோமோ, ஒரு அயன்மைப்பட்டு போயிடுவோமோ. அதனால தமிழரே எடுத்துக்கிட்டு திராவிடத்தை திணிச்சுக்கிட்டு ஒரு கலப்படமா பண்ணிக்கும் என்று ஒரு தந்திரம் என்று நான் நினைக்கிறேன். பெயர் என்பது பிறப்பால் வருவது, அவர்களுக்கு சிறப்பால் வருவது கிடையாது. நாம பார்த்து செயற்கையா சூட்டி கொள்வதும் கிடையாது. இந்த இனம் அந்த இனம் இயற்கையா நமக்கு அமைஞ்ச பேர் தமிழர். தமிழர் மறைப்பு வேலை, தமிழ் இனத்தை பேரையே மறைக்கணும், அது மாதிரி தமிழை ஒழிக்கணும் அப்படிங்கிறது அவருடைய திட்டம். அந்த வகையில திராவிடரை கொண்டு வந்தாரு. மதுரை திலகர்கள் கூட்டத்திலே அறிவாலை எடுத்து காட்டினார். இதுதான் இந்த போராட்ட ரவுடிகளுக்கு பதில், இதை செய்யணும்னு. யார்? பெரியார். அண்ணா அறிக்கை கொடுக்குறாரு, இந்த போராட்டத்துக்கும் திமுகவுக்கு சம்பந்தம் இல்லை இல்லையா. இப்படிப்பட்ட ஆள்தான் திராவிட உளவியல். ஒரே நேரத்தில் ரெண்டு பக்கம் பேசிக்கிறது. காலத்து வீரத்தை பேசுறமே அதெல்லாம் உண்மையா தான் இருந்திருக்கு என்று 20ஆம் நூற்றாண்டில் நிரூபித்தவன் பிரபாகரன். அதனால தமிழீழ தேசிய தலைவருங்கிறோம் எல்லாம் கொண்டு போயிருக்கு. பெரியார் ஒரு தமிழர் தலைவர், கருணாநிதி தமிழின தலைவர், இப்போ மு.க. ஸ்டாலின் தமிழர் தளபதி, நம்ம எடப்பாடி பழனிசாமி புரட்சி தமிழர். இதெல்லாம் திராவிட முகாமியா. தமிழர் கண்ணோட்டம் நேயர்களுக்கு வணக்கம் ஐயா. வணக்கங்கய்யா. வணக்கம் ஐயா. தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக 2 இனப்பெயர்கள் சொல்லப்பட்டுக்கிட்டே வருது. ஒன்று தமிழர் என்றும், இன்னொன்று திராவிடர் என்றும். தமிழருக்காக பாடுபட்ட இயக்கங்கள் திராவிட இயக்கங்கள் தான் என்கின்ற குரலும் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. ஆனால் இந்த தமிழ் தேசியத்துடைய வளர்ச்சிக்கு பின்னால் தமிழர் அப்படின்னு சொன்னீங்கன்னா, தமிழர் நீங்க எந்த லேப்ல டெஸ்ட் பண்ணீங்க என்கின்ற ஒரு குரல் வந்துகிட்டு இருந்த சூழலில் இப்ப அண்மை காலமாக, இப்போ குறிப்பா பாத்தீங்கன்னா கடந்த ஆண்டு பாத்தீங்கன்னா, இவர் தமிழர் இல்லை என்றால் எவர் தமிழர் அப்படின்னு தந்தை பெரியாரை குறித்து ஒரு விரிவான நூலை திருமாவளவன் என்பவர் எழுதியிருக்கிறாங்க. இப்ப கடந்த ஒரு வாரமா பாத்தீங்கன்னா இந்து தமிழ் திசை நாளேட்டுல ஒரு அறிவிப்பு வெளியிட்டே இருக்கிறாங்க. என்றும் தமிழர் தலைவர் அப்படின்னு பெரியார் குறித்து. இப்ப பெரியார் குறித்த சிறப்புகளை, அவருடைய பண்புக்கூறுகளை, அவருடைய அரசியல் நிகழ்வுகளை சொல்வது என்பதுல நமக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒரு திராவிட இயக்கம்னு வைத்துட்டு அதை திராவிட சமுதாயத்தினுடைய தலைவர் என்று தன்னை குறிப்பிட்டுக் கொண்டாரு. இவர்கள் தமிழர் தலைவர் என்று அழைப்பதற்குரிய காரணம் என்னவா இருக்கும்? இது பற்றி நீங்க என்ன கருதுறீங்க? காரணம் அவர்கள் கொண்டு திணித்த திராவிடம் முழுசா போனியாகவில்லை. தமிழர் என்பதுதான் நிலைத்தில் இருக்கிறது, வளர்கிறது. திராவிடர் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய நண்பர்கள், தமிழினத்திலே பிறந்தவர்கள் கூட தங்களை தமிழர் என்று சொல்லிக் கொள்வதில் பெருமை கொள்கிறார்கள். அதை மறுப்பதில்லை, மறப்பதும் இல்லை. அது செயற்கையாக திணித்த திராவிடருக்கு போதிய மார்க்கெட் இல்லை என்றவுடன் தமிழ் மார்க்கெட்டை, தமிழர் மார்க்கெட்டை, தமிழ் தேசியம் வளர்ந்து வரும் இக்காலத்தில் நாம் கபலீகரம் செய்து கொள்வோம், தக்க வைத்துக் கொள்வோம் என்ற நோக்கத்தில் தான் பெரியாரை இந்த தமிழர் அந்த தமிழர் என்று பாராட்டுவது, இவர் தமிழர் இல்லை என்றால் வேறு எவர் தமிழர் என்று ஒரு தற்குறித்தனமான கேள்வியை கேட்பது அது போலெல்லாம். அதனால தான் அது வருது, வேற ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு திராவிடர் என்றால் நம்ம வேறு விடாமல் போயிடுவோமோ, ஒரு அயன்மைப்பட்டு போயிடுவோமோ. அதனால தமிழரே எடுத்துக்கிட்டு திராவிடத்தை திணிச்சுக்கிட்டு ஒரு கலப்படமா பண்ணிக்கும் என்று ஒரு தந்திரம் என்று நான் நினைக்கிறேன். இப்ப பெரியாரே சொல்ற, எனக்கு மொழி பற்றோ, இனப்பற்றோ, நாட்டுப்பற்றோ கிடையாது, எனக்கு மனித பற்று தான் உண்டு. ஆனால் அவரை ஒரு இனத்தின் பெயரை குறிப்பிட்டு அந்த இனத்திற்கான தலைவர் என்று குறிப்பிட்டது சரியா? இல்லை, எல்லாருமே இப்போ ஒரு இனம் எல்லாருக்கும் இருக்கிறது. யாருக்கும் பழங்குடி மக்களுக்கு கூட அவங்களுக்கு ஒரு இனம் இருக்கிறது, இல்லை என்று
சொல்ல முடியாது. இனப்பற்று கொள்வது இழிவில்லை. இனப்பற்று கிடையாது, தேசப்பற்று கிடையாது, நாட்டுப்பற்று கிடையாதுன்னா உங்களுக்கு ஒரு கருங்காலியா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அவன் இனப்பற்றோடு தான் இருக்கிறான், அது தப்பு கிடையாது. இன வெறியோடு இன ஆதிக்கத்தோடு தான் இருக்கக்கூடாது. தான் பிறந்த இனப்பற்றோடு இருப்பது இயற்கையானது, தேவையானது. அந்த வகையில் தான் நம்ம தமிழ்நாடு என்று சொல்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் நாடு அமைஞ்சிருக்கு, அமையாதவங்க அதுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. அது தப்பு கிடையாது. அது நம்மளா பார்த்து தேர்வு செய்து கொள்வது அல்ல இனம் என்பது. இப்போ எடுத்துக்காட்டா, தமிழர் என்பது பிறப்பால் வரும் இனப்பேரே தவிர சிறப்பால் வரும் பேர் கிடையாது. இப்போ தமிழ் இனத்தில் பிறந்தவர்கள்ல அறிவாளி இருப்பான், கொடையாளி இருப்பான், சான்றோர் இருப்பான், அறம் சார்ந்த மனிதர் இருப்பார்கள், திருடர்கள் இருப்பார்கள், கெட்டவர்கள் இருப்பார்கள், பொய் சொல்வர்கள் இருப்பார்கள். ஒரு இனத்துல எல்லாம் தான் இருக்கும். நம்ம இந்த இந்த கெட்ட குணம் உள்ளவங்க குறைச்ச பேர் இருப்பாங்க. திருடுறது போறதுனா மிக மிக மைனாரிட்டி, எல்லாரும் செய்ய மாட்டாங்க. ஆனாலும் அவன் பிறப்பால் தமிழன் தான், அவன் தமிழன் இல்லைன்னு சொல்ல முடியாது. அது பிறப்பால் வருவது. அப்போ நம்ம தமிழர்ல பெரும்பாலும் நல்ல கருத்துடையவங்க இருக்காங்க, அது மாதிரி இருக்கணும், நம்ம இன்னும் நல்லா சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு போகலாம். தவிர இனப்பெயர் என்பது பிறப்பால் வருவது, அவர்களுக்கு சிறப்பால் வருவது கிடையாது. நாம பார்த்து செயற்கையா சூட்டி கொள்வதும் கிடையாது. இந்த இனம் அந்த இனம் என்று அது இயற்கையா நமக்கு அமைஞ்ச பேர். தமிழர் என்பது நமக்கு அமைஞ்ச பேர். அதை நீங்க மறுக்கிறது அப்புறம் சூட்டிக்கிறதுனாக்க உங்க இனத்தை நீங்க மறைக்கிறீங்கன்னு அர்த்தம். எப்போ இருந்தாலும் தமிழர்னா தமிழர்னே சொல்லிட்டு போங்க. அதுக்கு எதுக்கு திராவிடர் நான் திணிச்சிங்க? தமிழர்னு சொன்னாக்க பிராமணனும் சேர்த்துக்குவான். அதனால நாங்கள் திராவிடனை தான் அசல் பத்திரமாத்து தங்கம், பிராமணன் வர முடியாது, நாங்கள் சுத்தமாக இருப்போம். அதோட தமிழ்நாட்டில் தமிழர் மட்டுமா வாழ்கிறார்கள், தெலுங்கர்கள், கன்னடர்கள், மலையாளிகள், இப்படி எல்லாரும் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் சேர்ந்த பொது பேர் தான், தமிழர்களுக்கு சேர்ந்த பொது பேர் தான் திராவிடர். அதைத்தான் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று 1000 தடவை பிரச்சாரம் பண்ணுவோர் பெரியார். பல என்னுடைய புத்தகத்தான் எடுத்து காட்டியிருக்கேன். ஒரு கூட்டத்திலேயே, சேலம் செவ்வாய்ப்பேட்டை கூட்டத்திலேயே பேசுகிறார் பெரியார். 44 வாக்குகள் அதுக்கு முன்னாடி பேர் 1944 அல்லது சற்று முன் பேசுகிறார். தேதிகள் கூட நான் வெளியிட்டிருக்கேன். திராவிடம் தமிழர் மறுமலர்ச்சியை வளர்த்ததா வழிமாற்றியதா என்ற நூலில் மற்ற சில கட்டுரைகளையும் எழுதியிருக்கேன். அப்போ தமிழர் என்று இங்கே சொல்வது பொருத்தப்படாது, பெரியார் பேசுகிறார். இந்த கூட்டத்திலேயே பாருங்கள், ஒரு கூட்டம், செவ்வாய்ப்பேட்டை கூட்டம், தலைமை தாங்கக்கூடிய கண்ணப்பர் தெலுங்கர், நான் கன்னடன், அண்ணாதுரை தமிழர், நான் என்னை தமிழர் என்று சொல்ல ஒப்புக்கொள்வேன். எல்லா கன்னடர்களும் ஒப்புக்கொள்வார்களா? எனவே நமக்கு எல்லாருக்கும் ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு பொது பேரு திராவிடர் என்பது. அதைத்தான் சொல்ல வேண்டும் இனிமேல். என்ன அவர் பேசியிருக்காரு? இப்படி தேர்வு செய்வதா பேரு, இன பேரு? இது என்ன ஆய்வுங்க? இது என்ன வரலாற்று ஆய்வா, இன ஆய்வா, என்ன என்ன ஆய்வு இது? தமிழர் மறைப்பு வேலை, தமிழ் இனத்தை பேரை மறைக்கணும், அது மாதிரி தமிழை ஒழிக்கணும் அப்படிங்கிறது அவருடைய திட்டம். அந்த வகையில் திராவிடரை கொண்டு வந்தார். அது முழுக்க முழுக்க இயற்கையான உளவியலுக்கு எதிராக இருக்குது. ஒரு பக்கம் எல்லாரோடும் ஒட்டலை, இயல்பாக தன்னை தமிழன்னு சொல்லிக்கிறது மாதிரி திராவிடன்னு சொல்லிக்கிற மாட்டேங்கிறாங்க. திமுகவில் இருந்தாலும் திகாவில் இருந்தாலும் சொல்லிக்கிட மாட்டேங்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறது? நம்ம அயன்மைப்பட்டு போயிடக்கூடாது, அந்நியப்பட்டு போயிடக்கூடாது. நம்ம எங்கிருந்தோ வெளியிருந்து வந்தவங்க, எடுத்துக்காட்டா சொல்கிறோமே, இப்போ பெரியாருனாக்க அவங்க முன்னோர்கள் கர்நாடகத்துக்கு வந்தவங்க சொல்கிறாங்க. அதனால நம்ம குறைதானில்ல. அப்போ 100 வருஷம் 200 வருஷம் முன்னாடி வந்திருக்கலாம். இந்த ஊரில் எந்த மண்ணில் வாழ்கிறாங்க, அவங்க கன்னடராக கூட வாழலாம். தமிழுக்கு இடைஞ்சல் பண்ணாமல், தமிழருக்கு எதிராக இல்லாமல், தமிழ் மொழிக்கு இடைஞ்சல் இல்லாமல் இருந்தால் நல்லது தான். அவங்க கன்னடத்திலே பேசிக்கிறது தப்பு கிடையாது. இன்னைக்கு கன்னடர்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில். அவங்கள நீங்கள் தமிழ்லேயே பேசுங்க நம்ம கட்டாயப்படுத்த முடியாது. தமிழ் இந்த மண்ணின் மொழி தமிழ், அதுக்கு இடைஞ்சல் இல்லாமல், அதுக்கு துரோகம் நினைக்காம நீங்கள் கன்னடத்தில் பேசுங்க, தெலுங்கில் பேசிக்கோங்க, அல்லது இதிலே பேசிக்கோங்க. அது மாதிரி பல மொழிகள் இருக்குது. இங்கே சௌராஷ்டிரம் பேசுகிறவங்க இருக்காங்க, மராத்தி பேசுகிறவங்க இருக்காங்க, உருது பேசுகிறவங்க இருக்காங்க. அவங்களாம் அதை பேசிக்கோங்க, அவங்க விருப்பம் அது. ஆனால் எங்களுக்கு தமிழர்களுக்கெல்லாம் சேர்த்து நீங்கள் ஒரு புது பேரை கொண்டு வரக்கூடாது. உங்கள் வசதிக்காக எங்க பேரை மறைச்சு, எங்க இனப்பேரை தமிழர் என்ற பேரை மறைச்சு நீங்க ஒரு புது பேரு பொது பேர்னு கொண்டு வரக்கூடாது. அந்த சூழ்ச்சியை செய்தவர் பெரியார் ஈவேரா. அந்த சூழ்ச்சியை செய்தவர் பெரியார் ஈவேரா. ஏனென்றால் தமிழரை முற்றிலும் மறைச்சிட்டு அவரால் இங்க கதை ஓட்ட முடியாது என்பதனால
இந்த திராவிடர் தான் இன்னுமேன்னு சொல்லி அறிவிச்சார் பாருங்க. அதன் பிறகும் அவருடைய விடுதலை ஏற்றில் தமிழ்நாடு தமிழருக்கேன்னு முழக்கத்தை போட்டார். அது 37 இந்தியர் போராட்டம் தமிழறிஞர்கள் உருவாக்கியது. பெரியார் அதை எடுத்து பரப்புரை செய்தார். பிறகு அந்த திராவிடர் சொன்ன பிறகும் தமிழ்நாடு தமிழருக்கே என்ற முழக்கத்தை விடுதலையில போட்டு வந்தார். எப்ப அதை எடுத்தாருன்னா ஆசிரியர் வீரமணி நெருக்கடி நிலை பிரகடனம் வந்த போது, இதெல்லாம் பிரிவினைவாதம் என்ற சென்சார்ஷிப் பேசின போது டக்குன்னு எடுத்துட்டார். அணையிலேருந்து கிடையாது வீரமணி. அவருடைய வீரம் அது. மணிமணியான சொற்களை எல்லாம் எடுத்து நீக்கிட்டாரு. அது போட்டோம். அது மாதிரி அவங்களுக்கு அவங்க திராவிடம் போனியே ஆகாத போது அதை சொல்றாங்க. அந்த விஷயத்துல தான் இப்ப அவரு இவர் தமிழர் இல்லை என்றால் எவர் தமிழர்னு சொல்லக்கூடாதுங்கிறாங்க. யாரா இருந்தாலும் சரி, தமிழ் இனத்துல திருவள்ளுவரும் இருப்பாரு, பிறந்தவர் தான். ஒண்ணும் தெரியாத ஆளும் இருப்பான், சில போக்கிரியும் இருப்பான். அது அவன் தாய் தந்தைக்கு பிறந்ததுனால அவனை தமிழர்னு சொல்றான். அது பிறப்பால் வரக்கூடியது, சிறப்பால் வருவதல்ல. இங்க இட்டு கட்டி வச்சுக்கிட்டு எந்த வித வேணாலும் சொல்லலாம் அப்படிங்கிறது மார்க்கெட்டு சரிஞ்சு உளுந்த உடனே திராவிடத்துக்கு தமிழர். அது இந்து தமிழ் திசையும் என்ன தமிழர் அவர் என்றும் தமிழர் தலைவர், என்றும் தமிழர். அது என் தமிழர் என்றும் தமிழரா இல்லாதவங்க யாரு இருக்காங்க? தமிழினத்துல பிறந்துட்டு நான் திரும்ப சொல்றது எனக்கு கஷ்டமா இருக்கு. இப்ப தமிழீழத்துல நம்முடைய தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் தமிழன் தான், காட்டி கொடுத்த கருணாவும் தமிழன் தான். ஏன் அவங்க அப்பா அம்மா என்ன குற்றம் பண்ணாங்க? குற்றமே பண்ணா கூட சொல்றவர் அவங்க ஒன்றும் குற்றம் பண்ணல. அப்படியே அவங்க அப்பா அம்மா எதுவும் பண்ணியிருந்தா கூட அவங்க இனப்பேரை எவன் மாத்துறது என்ன உரிமை இருக்கு? அது என்ன நீ மாத்துறது? நீ மாத்து கொடுக்கறது? இது என்ன மக்கள் தொகை கணக்கெடுக்க மாதிரி நீ இன கணக்கெடுக்கிறது நீ மாத்தீங்களா? இந்த குருடா விட்டு இதெல்லாம் கதை பண்ணதெல்லாம் இங்க வேண்டாம். சரி, இவர் தமிழர் இல்லை என்றால் எவர் தமிழர்னு கேட்குறீங்கல்ல. பொங்கல் விழாவை தமிழர் திருநாள் என்று அண்ணா உள்பட கொண்டாடினார்கள். மாப்போசி முதல்ல கொண்டாடினார். அண்ணாவும் பிறகு மாப்போசி கொண்டாடும் போது அண்ணா கேள்வி கேட்டு திராவிடர் திருநாள்னு மாத்தினவர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் தீக்காவில் இருக்கும்போது பிறகு அண்ணாவும் தமிழர் திருநாள் என்று கொண்டு வந்தார். நல்லது, சிறப்பு. அப்படி எல்லாரும் தமிழர் திருநாள் திமுக உள்பட எல்லா கட்சியும் நம்ம ஏற்றுக்கிட்டு இருக்கோம். வீரமணி மட்டும் அதை திராவிட திருநாள்னு கொண்டாடுறாரு. அது எப்படி இன்னைக்கும் தை 1ஆம் அவன் எந்த பக்கம் இருக்கீங்க? நீங்க தமிழன் பக்கமா இருக்கீங்க நீங்க? அப்ப சந்தேகப்பட்டியல் இருக்கீங்க, நீங்க எல்லாம் சந்தேகப்பட்டியல் இருக்கீங்க. அதனால அது தம்பி திருமாவளவன் போன்றவர்கள் இவர் தமிழர் இல்லை என்றால் எவர் தமிழர், இவன் அவர் நல்ல தமிழர்னு சொல்லிடுங்கிற. நாங்க இப்ப பெரியாருக்கு மட்டும் இல்லை, நான் என்னுடைய கட்டுரையெல்லாம் எழுதியிருக்கேங்க. 400-500 ஆண்டுகளுக்கு முன்பு இங்க குடியேறி இந்த மக்கள் இந்த மண்ணையே தாயகமாக கொண்டு தொடர்ந்து வாழக்கூடியவர்கள். இங்கேயே கொள்வன கொடுப்பன எல்லாம் இதுதான் அவங்களுடைய நடைமுறை மொழி தமிழ் தான். வீட்டில் வேணா அந்த மொழி அவங்க தாய்மொழியை தெலுங்கோ கன்னடமோ அல்லது இந்த மாதிரி சௌராஷ்டிரமோ உருதோ பேசிக்கொள்வார்கள். மற்றதெல்லாம் மராத்தி, மற்றதெல்லாம் அவங்க தமிழோடு இருக்காங்க. அவங்களெல்லாம் தங்களை தமிழர்களாக கருதி கொண்டால் தமிழர்களாக ஏற்றுக்குவோம், தப்பு இல்லை. இல்லை நாங்கள் இந்தந்த இனம்தானா அப்படியே இருங்க, அது ஒன்றும் இல்லை. மண்ணின் மக்கள் தான் நீங்கள் இந்த தமிழ் மண்ணில் சம உரிமை உள்ளவங்க தான். மரபு வழி தமிழர்களுக்குள்ள உரிமை உங்களுக்கு உண்டு. என்ன நிபந்தனை? தமிழ்நாட்டில் கல்வி மொழி தமிழ் தான், ஆட்சி மொழி தமிழ் தான். இதுதான் செய்தி. விரும்புகிற வேற மொழி வேணும்னா விருப்பப்படமா கற்றுக்கலாம் யார் வேணாலும் என்ற நிபந்தனை. மற்றபடி அவங்கெல்லாம் அந்த மொழியை பேசக்கூடாது இந்த மொழியை பேசக்கூடாது என்று சிறுபான்மை மக்கள் அவங்க வழக்கப்படி பேசிக்கிட்டு இருக்க மற்ற மொழிகளெல்லாம் பேசக்கூடாதுன்னு நம்ம நிபந்தனை அதிகலை. அவங்களெல்லாம் மாற்றாகவும் அவங்க தரக்குறைவாகவோ அல்லது குடியுரிமை குறைந்தவர்களாகவோ தமிழ் தேசிய பேரியக்கம் பார்க்கவில்லை. ஆனா எங்களுடைய இனத்தை, தமிழ் இனத்தை மறைச்சு ஒழிச்சிட்டு நீங்க புதுசா ஒரு கரடி விட்டு திராவிடங்களால இந்தியா அப்படி சொல்லிட்டு பண்ணும்போதுதான் நாங்க எதிர்க்கிறோம். இப்ப நீங்க 2 இனம் தமிழ்நாடு 3 இனம் சொல்றாங்க. தமிழன், திராவிடன், இந்தியன். உலகத்துல எங்கப்பா அப்படி உண்டு இந்த மாதிரி ஃப்ராடு வேலை? தமிழன் தான், தமிழர் தான். அது மாதிரி என்ன தமிழ் பெரியார் அவர் என்ன சொல்றாங்க? என்றும் தமிழர் தலைவர், என்றும் தமிழர் தலைவர். அவர் என்றும் திராவிட தலைவர்னு போட்டுக்க வேண்டியதானே? புனித தத்துவம். ஸ்டாலின் திராவிட மாடல்ல இப்ப முற்போக்கு ஆட்சி, மாடல் ஆட்சி எல்லாம் எதுல இருந்து வருது? திராவிடத்துல இருந்து வருது. தமிழ்ல ஒன்றும் சரக்கு கிடையாது, சும்மா அதெல்லாம்
மோசமான மொழி அதெல்லாம். திராவிடம் தான், திராவிட இனம்தான் உயர்ந்தது, தமிழங்கம்லாம் சும்மா என்று ஏமாத்தி எங்களை இழிவுபடுத்தித்தானே நீ திராவிட மாடல்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப. தமிழனை இழிவுபடுத்தித்தானே திராவிட மாடல்னு சொல்ற. ஆந்திராவில் சொல்றானா திராவிடத்தை, கர்நாடகத்தை சொல்றானா, கேரளாவில் சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்டில் மட்டும் நீங்க வந்து வெளியிலேருந்து வந்தவங்க திராவிடம் திணிக்கிறீங்க. பார்த்தா நீங்க வெளியிலேருந்து வந்தவங்க நான் சொல்றது ஏன் வருதுங்கிற. நீ தமிழன்கிறத மறைக்க வரும்போது நீ வெளியிலேருந்து வந்தாலும் நான் சொல்றேன், இல்லைன்னா சொல்ல மாட்டேன். நீ வெளியிலேருந்து வந்தாடு, உனக்கு தமிழன்கிறது பேரோட இனத்தோட ஒட்ட முடியல உன்னால. அதனால திராவிடன்னு வச்சுக்கிட்டு நீ மெல்ல மெல்ல எங்களை மறைக்க பார்க்குற. உன் நாட்டில் போய் நடத்தி அந்த திராவிடத்தை, தமிழ்நாட்டில் வந்து எதெல்லாம் நடத்துறீங்க? திராவிடத்தை தான் நாங்கள் கேட்குறது. ஐயா, இப்ப நீங்க சொல்றது, இப்ப திராவிடர் கழக தலைவர் வீரமணி அவங்க வந்து தமிழர் திருநாளை திராவிடர் திருநாள் அப்படின்னு அறிவிக்கிறார், நடத்துறாரு. ஆனால் தமிழ்நாடு அரசு வந்து அவருக்கு தகைசால் தமிழர்னு பட்டம் கொடுக்குது, விருது கொடுக்குறாங்க. தன்னையுமே அவர் வந்து தமிழர் தலைவர்னு தான் போட்டுக்கிறாங்க. தமிழர் தலைவர் ஆசிரியர் வீரமணி தான் அவங்களுடைய அழைக்கப்படுறாங்க. அப்போ வந்து தமிழ் என்கின்ற இனத்தை ஏற்றுக்கொண்டதாகத்தான பொருள். உங்களை யார் எதுக்கு சொன்னாங்க? நடிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஏன் பெரியார் என்ன போட்டுட்டாரு? மற்றவங்க போட்டுட்டாங்க, அதை அனுமதிச்சாரு. தமிழர் தந்தை பெரியாருங்க, தமிழர் தலைவர்னு சொல்றது ஒரு பக்கம், தமிழர் தந்தை. ஏன் திராவிடம் பேசிட்டு திராவிட தந்தைன்னா சொல்லணும்? அங்க முரண்பாடு வருது. எடுபடுமோ, மார்க்கெட்டு சரிஞ்சிருமோ? தமிழர் தந்தைன்னா தானே இங்க பெரும்பான்மை தமிழ் பேர் இருக்காங்க. இவங்களை ஏமாற்றி தலைவனாயிடலாம். எதுக்கு போடுறேங்கிற நீ? ரெண்டு விஷயம் போட. நாங்கள் இங்க நான் இந்தியனும் கிடையாது, திராவிடனும் கிடையாது, தமிழன் தான். சொல்லு நீ இங்க என்னதுக்கு நடிக்கிறீங்கிற. இயற்கையானது, வரலாற்று அடிப்படையானது, அது வந்து மொழி இன வரலாற்று அடிப்படையிலானதுப்பா. அது இனங்கிறது நம்மளா வச்சுக்கிறதா? விரும்பி நல்ல இனத்தை தேர்ந்தெடுத்துக்கிறதா? நான் சொன்னேன், அது பிறப்பால் வருவது. இங்க அவனுக்கு வந்து அங்க தெலுங்குக்கு ஒரு தாயகம் இருக்கு, கன்னடனுக்கு தாயகம் இருக்கு, மலையாளிக்கு தாயகம் இருக்கு, தமிழனுக்கு மட்டும் தாயகம் கூடாத? திராவிடம் தான் இருக்கணுமா இங்க? திராவிட அப்ப இதெல்லாம் இது வந்து ஒரு சூழ்ச்சியானது. அதனால என்ன பண்றீங்க, மார்க்கெட் இல்லாத விழுந்துரும்னுட்டு டக்குன்னு தமிழர் எடுத்துக்கிறது. வீரமணிக்கு என்ன பட்டம்? தமிழர் தலைவர். கலைஞருக்கு என்ன திட்டம்? தமிழ் இன தலைவர். ஏன் திராவிட இன தலைவர்னு வைக்கிறது தானே? அரசியல் வியாபாரம், கேடுகட்ட வியாபாரம். அது உனக்கு நம்பிக்கை இருந்தா, உன் திராவிட நம்பிக்கை இருந்தா திராவிட இன தலைவர்னு வச்சுக்க. இல்லைன்னா திராவிடத்தை கைவிட்டுட்டு தமிழரோட நில்லு, இவ்வளவுதான். இப்ப நீங்க இப்படி சொல்றீங்க. ஆனால் திராவிட இயக்கத்தவர்கள் என்ன கேட்கிறாங்கன்னா, திராவிடம் பேசுகின்றவர்கள், இவர்கள் உழைத்தது இந்த மண்ணின் மக்களுக்காகத்தானே, இந்த மண்ணின் மக்களுடைய விடுதலைக்காக, இந்த மொழி பாதுகாப்பிற்காகத்தானே பெரியார், கலைஞர், கருணாநிதி போன்றவர்கள் உழைச்சிருக்கிறாங்க. அப்ப அவர்கள் தங்களை அந்த பட்டத்தில் சூட்டிக் கொள்வது என்ன தவறு இருக்கு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. எங்களுக்காக உழைச்சிட்டுன்னா எங்க அட்ரஸை மாத்துவீங்க, எங்க ஆயா படம் மாத்திருவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க, உங்களுக்கு உரிமை வந்துடுதா? எங்களுக்காக நீங்க உண்மையை உழைக்கும் போது எங்களுடைய இனப்பேரை மறைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? எங்களுக்கு உழைச்சிங்க, ரைட்டுப்பா, நீங்க தலைவர் ஆகணும், நீங்க அதில் பிரபலமடையணும், ஒருத்தருக்கு ஒரு ஆசை இருக்கும். அதுக்காக ஜெயிலுக்கு போவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, அது பண்ணலாம். இப்போ சேக்குவேரா போய் உலகம் பூரா புரட்சி பண்ணுறேன்ட்டு போனார். அர்ஜென்டினால பிறந்தவர், எங்கேயோ போனார், கியூபா புரட்சிக்கு போனார், அங்கே போனார். அங்கெல்லாம் அவன் இனத்தை மாற்றி தான் உழைச்சாரு. அவன் இனத்தையெல்லாம் மாற்றிங்க, உங்கள் நாட்டு பேரை மாற்றிக்க, இனத்தை மாற்றிக்கிட்டு அவருக்கு விருப்பம். அதில் கம்யூனிஸ்ட் புரட்சி நடக்கணும், பாட்டாளி புரட்சி நடக்கணும், சோசியலிசம் வரணும், எல்லா நாட்டிலையும் வரணும், நம்மளால் முடிஞ்சிடணும், அந்த லத்தீன் அமெரிக்க நாடுகளில் போய் செய்வோன்ட்டு போனார். செஞ்சார். ஆகி இன்னைக்கு நிற்கிறார். எவன் இனத்தையாவது மாற்றணும்னு அவர் போனாரா? நீ வந்து எங்களுக்கு பாடுபடனா எங்கள் இனத்தோட சேர்ந்துட்ட வெள்ளக்காரன் தான். காந்தியோட சேர்ந்து சில பேர் இந்திய விடுதலை போராட்டம் இருந்தாங்க. அவன் வந்து இந்தியன்னு அந்த காலத்தில் சொல்கிறாங்கன்னு வச்சுங்க, அது ஒரு ஏதோ செயற்கையாக சொல்கிறாங்க. அந்த இந்தியன்கிறத மாற்றிட்டு ஐரோப்பியனையும் உள்ளடக்கி ஒரு புது பேர் வச்சுக்கோன்னு சொன்னாங்களா? ஆப்பிரிக்காவில், தென்னாப்பிரிக்காவில் நெல்சன் மண்டேலாவோட வெள்ளை இனத்தவனும் போராடினான். போய் 27 ஆண்டு அவரோட மண்டேலாவோட சிறையிலே இருந்துருக்காங்க வெள்ளைக்காரங்க. ஏன்? கருப்பனுக்கு ஒரு தாழ்வானது, கருப்பனுக்கு ஓட்டு உரிமை கிடையாது, வெள்ளையனுக்கு தான், வந்தேரி வெள்ளையனுக்கு தான் ஓட்டு உரிமை என்று இருந்ததை எதிர்த்து ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் போராடிச்சு. அதனுடைய தலைவராக மண்டேலா இருந்தார், போராடினார். அது நியாயம்தான், மனித நீதி தான், சமூக நீதி தான், இன நீதி தான் என்று கருதி வெள்ளைக்காரர்களும் அதில் இருந்தாங்க. அவங்க ஆப்பிரிக்கா கருப்பனை உன் பேர் இனத்தை மாத்திக்கன்னு கேட்டாங்களே, அந்த இனத்துக்கு அவன் பாடுபட்டான். அது மாதிரி நீங்க வெளியிலேருந்து வந்தவங்க
தமிழ் இனத்துக்கு பாடுபடுங்க, நல்லது, உங்களை நாங்கள் மதிக்கிறோம். ஒன்றும் உங்களுக்கு இதுல எல்லா பதவியும் கொடுத்தாச்சு தமிழ்நாட்டில், நாங்கள் மதிக்கிறோம். எங்க இனப்பேரை மாற்ற வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அதுக்கு இங்கே நம்ம தமிழ் இனத்தில் பிறந்தவர்களே இட்டு கட்டி கொண்டு அப்படி கச்சை கட்டிக்கிட்டு இவர் தமிழர் இல்லை என்றால் வேறு எவர் தமிழர் அப்படின்னு கேட்கறதெல்லாம் என்னாச்சு? ஒரு கருங்காலித்தனம் தான் அதெல்லாம், வேற எதுக்குங்கிறேன். நீங்க பெரியார மதிங்க போங்க. அந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா அவர் திராவிடர் திணிப்பு செய்யாமல் இருந்து நமக்கு பாடுபட்டதுக்காக தமிழர் தலைவர் என்று சொன்னால் நாங்கள் மறுக்க மாட்டோம். அது மாதிரி 1000 தலைவர் வருவாங்க மக்களுக்கு பாடுபடுறதுக்கு, தலைமுறை தலைமுறையா பல பேர் வருவாங்க. அவர் எதுவுமே பாடுபடலை அப்படிங்கிறது நாங்கள் சொல்லலை. பிராமண எதிர்ப்பு, பிராமண ஆதிக்க எதிர்த்து போராடிருக்காரு. அதனால நமக்கு பலன்களும் ஏற்பட்டிருக்கு, அதுல நம்ம மறுக்கலை. அதுக்காக எங்க இனப்பெயரே நீங்க மாத்துருவீங்கன்னா, எங்க அடையாளத்தையே மாத்துவீங்கன்னா, பிராமண செஞ்சதுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? இதை விட இன்னும் கொடுமைங்க, தமிழே படிக்காதீங்க என்ன இருக்க தெரியாது. அது எப்ப சொன்னாதீங்களா? ரொம்ப உறுதியா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 1967 68 கடுமையா பிரச்சாரம் பண்றாரு. தமிழையே படிக்காதீங்க, காட்டு மிராண்டி பாஷை அது, அது என்ன இருக்கு அதுல, இங்கிலீஷ் படிங்க, வீட்டில் ஒரு மனைவியிட இங்கிலீஷ்ல பேச கத்துக்க, வேலைக்காரியிடம் கூட இங்கிலீஷ் எல்லாமே உண்டாக்கு, அதுதான் நீ முன்னேறுவ. தமிழ் சனியனை விட்டொழினாரு. இவரை நீ தமிழர் தலைவர்னாக்க எங்களுக்கு எவ்வளவு கோபம் வரும். மலம் எது, திருக்குறள் மலம், தொல்காப்பிய மலம், அசிங்கம், அது இது குறைச்சலா மலம் உள்ளது திருக்குறள். இப்படி எழுதி எங்க இலக்கியங்கள் எல்லாம் இழிவுபடுத்தி சின்னாபின்னப்படுத்திய பெரியார 1000 எங்களுக்கு அனுமதிட்டாருனாங்க, நீ அடிமை, என் இனத்துல பிறந்துட்டு நீ அடிமையா இருக்கலாம். என் இனத்தை காட்டி கொடுத்துட்டு என் இனத்தை திட்டவன போய் நீ என் இனத்துல பிறந்துட்டு ஆதரிக்கலாம். நாங்க செய்யணும்னு அவசியம் இருக்கு? எல்லா தமிழனும் சேர்த்துக்கணும்னு அவசியம் தேவை என்ன இருக்கு எங்களுக்கு? என்ன கேள்வி இது? 1965 நீங்க என்னன்னா நினைவுக்கு வருது, இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடக்குது. இதை நினைச்சு பாருங்க. சுட்டு கொன்னா காங்கிரஸ் ஆட்சி பக்தவச்சலம், இராணுவத்தை வரவழைச்சு தமிழ்நாடு போலீஸும் சேர்ந்து சுட்டு கொன்னா. 300 பேருக்கு மேலே சுட்டு கொண்டாங்க. அவர் பேராசிரியர் ராமசாமி தான் எழுதியிருக்காரு. அவர் அழகப்பா பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக இருந்து ஓய்வு பெற்றவர். திமுகவில் இன்னைக்கு முக்கியமான மேல் கமிட்டியில் இருக்கிறவர், இன்னைக்கு இருக்கார். அந்த போராட்ட வரலாறு எழுதியிருக்காரு. 300 பேருக்கு மேலே, 400 பேருக்கு மேலே சுட்டு கொண்டாங்கன்னு அவர் எழுதுறாரு. ஒவ்வொரு ஊர் துப்பாக்கி சூட்டையும் எழுதி எண்ணிக்கையும் போடுறார். அவர் மாணவர் தியாகி, சிவகங்கை சேர்ந்தவங்க, அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படித்த மாணவன் ராஜேந்திரன் சுட்டு கொல்லப்பட்டான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில். 1965 ஜனவரி 27 சுட்டு கொல்லப்பட்டான். அதன் பிறகு அவ்வளவு துப்பாக்கி சூடு, அவ்வளோ பேர் எல்லாரும் திருச்சியில் கூட சேர்த்துருக்காங்க துப்பாக்கி. இந்த போராட்டத்தை எதிர்த்து பெரியார் பேசாத பேச்சா? அப்ப காங்கிரஸுக்கு ஜால்ரா போடுறார் பெரியார், காங்கிரஸ் ஆதரிக்கிறார். இந்த மாநாட்டை, இந்த இந்திய போராட்டத்தை 65 ஒருங்கிணைத்து முன்னெடுத்தது திமுக மாணவர் அணிதான். மற்றவர்களையும் காங்கிரஸ் மாணவர்கள் கூட இணைத்துக் கொண்டார்கள், ஜனநாயகமா நடந்துட்டாங்க. அதெல்லாம் அப்ப என்ன சொல்றாரு, அது மாதக்கணக்கில் தொடர்ந்து போராட்டம். பிப்ரவரி 10 என்பதுதான் படுகொலை நாள். அது உண்மையிலேயே நாமெல்லாம் அந்த வீரவணக்க நாள்னு வச்சோம்னா பிப்ரவரி 10 வச்சிருக்கணும். திருப்பூர்ல, பொள்ளாச்சியில, குமாரபாளையத்துல, இப்படி பல இடங்கள்ல படுகொலை நடந்த நாள் அது மாதிரி. அப்போ என்ன, அதுக்கு பிறகு சொல்றாரு அவரு, இந்த போராட்டம் தொடருது. போலீஸ் எதுக்கு இருக்கு தமிழ்நாட்டில்? போலீஸ் கையில துப்பாக்கி எதுக்கு இருக்கு? பூ பறிக்கவா? இந்த மாணவர் ரவுடிகள் 4 பேரை நீ சுட்டு கொண்டீன்னா போராட்டம் நிக்கும்ல என்று அறிக்கை விட்டவர் பெரியார். நான் 11ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறேன். இந்திய போராட்ட குழு, எங்க சிவசாமி வீரநிலைப்பள்ளி திருக்காட்டுப்பள்ள அந்த போராட்ட குழுவுக்கு நான் செயலாளர். செய்தித்தாளில், தினத்தந்தியில் இதை படித்தவன் நான். ஊர் ஊரா மேடை போட்டு பேசினார். மதுரை திலகதிரல் கூட்டத்திலே அறிவாலை எடுத்து காட்டினார். இதுதான் அந்த போராட்ட ரவுடிகளுக்கு பதில், இதை செய்யணும்னு யார்? பெரியார். ஞாபகம் வச்சுங்க. இவர் 38 மொழி போல காத்துக்கிட்டாரோ அதுதான் சாஸ்வதமா இருக்குமா? 65 ஏன் நடந்தாரு? பத்திரிகை ஆனந்த விடல் நிருபர் கேட்கிறான், கேள்வி கேட்கிறான், ஏன் நீங்க இருக்கிறீங்க? இப்ப எங்க இந்தி திணிக்கிறான்? இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஹிந்தி கற்றுக்கிட்டாக்க பதவி இருக்கிறானே, அவன் கொடுக்குற சம்பளத்தில் அவன் மொழியை கற்றுக்கிட்டா என்ன, கற்றுக்கிட்டு போ. ஆமாம்,
தாசில்தார் வேலைக்கு போகிறவங்க ப்ரைவேட்டாக சர்வே கற்றுக்கிறது இல்லையா, தனியாக ஒன்று கற்றுக்கிறது இல்லையா, சர்வேயர் படிப்பு படிக்கிறது இல்லையா, அது மாதிரி படிச்சுட்டு போய் இந்தியா எங்கே 65 சொன்னாலுங்க. என் புத்தகத்துல எல்லாம் எடுத்து போட்டிருக்கோம். ஆனந்தவுடன்ல பேட்டியில் பெரியார் இப்படி பண்ண நபருங்க. 67 பேசாத சொன்ன நபர் அவர் சாதாரண ஆள் இல்லை. 65 அப்படி நடந்துக்கிட்டவர். அப்போ நாங்கள் இதெல்லாம் தான் சீர்தூக்கி பார்ப்போம். அதனால் அவர் ராமனை எதிர்ப்பு பண்ணார், சரி ரைட்டு அதை ஆதரிப்போம். அவருடைய காங்கிரஸ் ஆதரவு ஆதரிக்க முடியுமா? முதல் அவருக்கு வேலை வந்து திமுக ஒழிப்பு தான். அந்த அவருக்கு வேலை 49லேருந்து 67 வரைக்கும் அவருடைய முதல் பகைவன் திமுக ஒழிப்பு தான். இது மாதிரி இந்த செட் அதை விட திமுகவுக்கு அதெல்லாம் உரைக்காது. ஏன்னா இப்போ நீங்கள் 65 ஒழிப்புன்னா பெரியார் எப்படி நடந்துட்டான்னு சொன்னேன். அண்ணா எப்படி நடந்துட்டாரு? போராட்டத்தை வாபஸ் வாங்கன்னு கேட்குறாரு மாணவர்கள். முடியாதுங்கிறாங்க, அறிவிக்கிறார் உடனே. இந்த மாணவர் போராட்டம், இந்திய போராட்டத்துக்கும் திமுகவுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு அறிவிக்கிறாரு. கைதானவங்க நிறைய பேர் திமுக மாணவர்களும் சரி, திமுக பொறுப்பாளர்களும் சரி. தூண்டி விட்டாங்கன்னு திமுக பொறுப்பாளர் கருணாநிதியை கைது செய்தாரு பக்தவச்சலம். அண்ணா அறிக்கை கொடுக்குறாரு, இந்த போராட்டத்துக்கும் திமுகவுக்கு சம்பந்தம் இல்லை என்று. உண்டா இல்லையா? இப்படிப்பட்ட தான் திராவிட உளவியல் தான். ஒரே நேரத்தில் 2 பக்கம் பேசிக்கிறது, இப்போ சவடால் பண்ணிக்கிறது, அடக்குமுறை வந்தால் பின்வாங்கி எஜமானன்ட்ட போய் சரண் அடைஞ்சிருது. இதுதான் அதனுடைய வேலை. தான் அதன் இப்படிலாம் செஞ்சுட்டு அவரை நீங்கள் வந்து பேசும்பொழுது இதெல்லாம் நாங்கள் இதெல்லாம் எடுத்து பேச மாட்டோம். ஒழுங்காக நீங்கள் பெரியாரை உள்ளபடி அவர் ஒரு தலைவர் என்ற முறையில் அவர் செய்த சாதனைகளை எழுது, அவர் கருத்துக்களை எழுது, தத்துவம்னு எழுதி எதை வேணாலும் எழுதிட்டு எங்களுக்கு பிரச்சனை இல்லை. தமிழர் தலைவர் இவரை விட்டா எவன் தமிழன், இவன் தமிழன், எவன் வந்தான் தமிழன் அப்படின்னு நீங்கள் பேசும்போது தான் நாங்கள் இதெல்லாம் பேசணும். ஐயா, இப்போ தமிழீழத்தை பொறுத்தவரை தமிழீழ தேசிய தலைவர் அப்படின்னா மேதகு பிரபாகரன் அவர்கள் ஏற்றுக்கொண்ட ஒரே தலைவர். அதே போல ஈழத்து தந்தை அப்படின்னா செல்வா. ஆனால் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் இப்ப ஆசிரியர் வீரமணியும் தமிழர் தலைவர்னு போட்டுக்கிறாரு, இப்ப பெரியாருக்கு தமிழர் தலைவர்னு போட்டுக்கிறாங்க. ஒரு இனத்தினுடைய அல்லது ஒரு நாட்டினுடைய தலைவர் அல்லது அந்த இனத்திற்கு பங்களிப்பு செய்தவர் ஒரு தலைவர் என்றோ அல்லது வந்து அதனுடைய தந்தை என்று வரையறுப்பதற்கான வரையறைகள் என்னன்னு நீங்க இதெல்லாம் வரையறையெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் வந்து இப்போ பிரபாகரனை போட்டுக்கிறோம்னா டெஸ்டட் களத்தில் நின்று இப்போ ஒரு சின்ன ஒரு 30 லட்சம் பகுதி மக்களை வச்சுக்கிட்டு ஒரு 2 கோடி ஜனத்தொகை உள்ள சிங்களனை எதிர்த்து போராடி நாட்டு விடுதலைக்கு நின்று தன்னையே அதில் அர்ப்பணித்து குடும்பத்தை இறக்கியவன், இளைஞர்களை திரட்டியவன், சாதாரண ஆள் இல்லை. தமிழன் வந்து வீரம் தான் இருந்திருக்கான், சங்க காலத்து வீரத்தை பேசுறமே அதெல்லாம் உண்மையா தான் இருந்திருக்கு என்று 20ஆம் நூற்றாண்டில் நிரூபித்தவன் பிரபாகரன். அதனால தமிழீழ தேசிய தலைவருங்கிறோம் எல்லாம் பண்றாங்க. அது அவங்க போட்டுக்கிட்டு கிடையாது, அவங்க நம்ம சொல்லணும் அவ்வளவுதான், மற்றவங்க கொடுக்குறது. இதுதான் இது என்ன பல்கலைக்கழகம் கொடுக்குற பட்டப்பா, இது மக்கள் வழங்குவது. அது வந்து அதுபோல இவங்களுக்கு வந்து என்னன்னு தெரியுங்களா, பட்டங்களை சுமந்து கொள்வது, புகழ்ச்சியில் மயங்குவது, மக்களை புகழ்ச்சி போதையில் மயங்க வைத்து தனக்கு கீழே வைத்துக் கொள்வது, இந்த மாதிரி தான். எத்தனை பேருக்கு இருக்கு பாருங்க தமிழக தலைவர்னு. இப்போ ஈழம் எடுத்தீங்கன்னா தமிழீழ தேசிய தலைவர் அவர் போலவே தியாகம் பண்ண எத்தனை தளபதி இருக்குங்க. அவங்களுக்கெல்லாம் தலைவர் என்பதனால அவரை சொல்றோம். அவர் சிம்பிள் தானே தவிர அவர் மட்டுமே தலைவர் இல்லை. நம்ம பெரிய பெரிய ஆட்கள் தளபதிகள் கிட்ட இருந்தார், மற்ற தளபதிகள் பெரிய பால்ராஜ் எவ்வளோ பெரிய ஆட்கள் இருந்தாங்க, சாதாரண இல்லை. எல்லாருக்கும் ஒரு தலைவர் ஒரு அடையாளமாக வந்துட்டார், அவ்வளவுதான். இவங்களுக்கு இத்தனை பேருக்கு பெரியார் ஒரு தமிழர் தலைவர், கருணாநிதி தமிழின தலைவர், இப்போ மு.க. ஸ்டாலின்னா தமிழர் தளபதி, நம்ம எடப்பாடி பழனிசாமி புரட்சி தமிழர். இதெல்லாம் திராவிட முகாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. போலி பட்டங்கள். எம்ஜிஆர் யாரு? புரட்சி தலைவர். அவர் ஜெயலலிதா யாரு? புரட்சி தலைவி. இப்படி பொய்யாக புருடா விட்டு ஒரு தங்களை மேக்கப் பண்ணி தலைவர்களை திணிச்சுக்கிறது என்பது திராவிடத்தினுடைய ரத்தத்துல ஊர்னது ஒண்ணு. திமுக அதிமுக எதா இருந்தாலும் நம்ம தமிழர்கள் அதை பின்பற்றக்கூடாது. தமிழினத்துல பிறந்தா இருந்தா கூட அந்த திராவிட வாடை வந்தா இந்த சீரழிவுதான் வரும். எங்கேயாவது எல்லாச்சும் இந்த பட்டம் போட்டுக்கிறானா அவன். அடுத்தது இவங்க பேரை சொல்லக்கூடாதுங்க. நீங்க நமக்கு எதிரியானவர் தான் நரேந்திர மோடி. பாஜக இஷ்டத்துக்கு நரேந்திர மோடின்னு பேசுவான். திமுகவில் ஒரு ஆள் ஸ்டாலின் பேரை சொல்ல முடியுமா? இன்னைக்கு
தளபதின்னு சொல்லணும், இல்லைன்னா மாண்புமிகு முதல்வர்னு சொல்லணும். அதிமுகவில் பழனிசாமி சொல்லக்கூடாது, சொல்லிட்டு தான் இருந்தாங்க. இப்போல்லாம் எடப்பாடியார் புரட்சி தமிழர். இந்த திராவிட தொற்று நோய் இருக்கு பாருங்க, போலித்தனம், பித்தலாட்டம், ஒப்பனை பண்ணி கொள்வது, இவங்க தான். கலைஞரை அவர் தான் இருக்கிற கலைஞர்னு ஒரு பட்டம் கொடுத்துட்டீங்க, அது பத்தாது. முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர், அரசுல எழுதுறதெல்லாம் அவர் தான் அப்புறம் தமிழின தலைவர் எல்லாம். இந்த மாதிரி போலித்தனமாக பட்டம் சூட்டி கொண்டு ஒரு புகழ் போதையை மக்களிடம் உருவாக்கி விடுவது, அப்படிப்பட்ட இது திராவிடம். அந்த மாதிரி தான் இப்போ தமிழருக்கு இந்த தம்பிகள்லாம் எழுதி இவர் தமிழர் இல்லை என்றால் எவர் தமிழர்னு கேட்கறது, என்றும் இந்த தமிழர் தலைவர்னு பண்ணுறது, இதெல்லாம் அந்த வரிசையில் திராவிட புகழ் போதையில் வித்தியாசமான போதை இருக்குல்ல. சாராயம் மட்டும் இல்லையே, கஞ்சாவும் இருக்குல்ல, அது மாதிரி வித்தியாசமான போதைகள் எல்லாம். இப்ப இதுல தலைமையில இருக்கிறவங்க மட்டும் இல்லாமல் படிநிலையில அடுத்தடுத்த கட்டத்துல இருக்கக்கூடியவர்கள், இப்ப ஒரு மாவட்ட செயலாளரோ அல்லது அமைச்சரோ கூட அப்படி போட்டுக்கொள்கின்ற ஒரு போக்குன்றது இருக்கு. இப்ப திருச்சியில ஒரு அமைச்சர் இருக்கிறாருன்னா அவருடைய மகனை பொறுப்பு சோழ மண்டலத்து இளவரசரே அப்படின்னு போடுறாங்க. மதுரையில போடுறாங்கன்னா பாண்டிய நாட்டு இளவரசரே, பாண்டிய மன்னரே அப்படின்னு போடுறாங்க. இப்ப ஒட்டுமொத்தமாகவே தமிழ்நாட்டுடைய அரசியல் இப்படி பட்டங்களால் நிரம்பி வருகின்ற பொழுது இதிலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்வதற்கு இளைஞர்கள் என்ன மாதிரியான முயற்சிகள் மேற்கொள்ள? நம்ம தமிழ் இனத்தை தமிழை படிச்சா போதுங்க, உள்ளபடி பேசு, நீ திருக்குறளை படி, சங்க இலக்கியத்தைப்படி, தமிழர் மரபு, உண்மையை பேசுறது, தன்னை பற்றி புள்ளா விட்டுக்கூடாது, உள்ளதான் பேசணும் அப்படிங்கிறது. நம்ம தமிழை ஒழுங்காக படித்து நம்ம பண்பாட்டில் தமிழ் தேசியத்தை ஒழுங்காக ஏற்றுக்கிட்டு அதையும் திராவிட மாடலில் மாற்றிக்காமல் அதை ஏற்றுக்கிட்டு வந்தோம்னா அது போதும். அது இப்போ நீங்கள் இதுக்கெல்லாம் பெரிய பயிற்சியா? நான் தான் சொல்கிறேன், எந்த மாநிலத்திலாவது அந்தந்த மாநில தலைவரை அவங்க பேரை சொல்லி தானே அழைக்கிறாங்க. இந்திரா காந்தி கூட இந்திரா காந்தின்னு சொன்னாங்க, அதுக்கு தனியாக ஒரு பேரை வச்சாங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தானங்க இது மாதிரி பேர் வைக்கிறீங்க. அப்போ இங்கே மட்டும்தான் போலித்தனம் அதிகமாக அரங்கேறுது அப்படின்னாக்க திராவிடம் தான் இதனுடைய மூல கிடங்கு. ஆனால் நம்ம விநியோகத்துக்கு நம்ம ஆளு நுகர்வோராக இருந்திருக்கானே தமிழச்சி, திருந்தணும் நம்ம. ஏன்னா எங்கேயாவது இப்போ கேரளாவில் நீங்கள் சொல்கிற திராவிட மாநிலங்கள்லேயே அதில் ஆந்திராவில் தலைவர் பேரை சொல்லாமல் வேறு பேர் புனை பேர் வச்சு அதுக்கு பெரிய ஒரு பூதாகார பட்டத்தை வச்சு கூப்பிட்றாங்களா? ஊபியில் உண்டா, மாப்பியில் உண்டா, பீகாரில் உண்டா, உலகத்தில் எங்கேயாவது உண்டா? இந்த தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த திராவிட கூட்டம் பண்ணி ஒரு போலித்தனத்தை போலி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அது நம்மளுக்கு கூடாது என்பதை தமிழர்கள் உணர்ந்து தங்களை திருத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய கேள்விகளுக்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் பதிலளித்த தமிழ் தேசிய பேரியக்க தலைவர் ஐயா மணியரசன் அவர்களுக்கு நன்றி. வணக்கம். நன்றி. தமிழர்களுக்கு உரிய பொதுவான ஒரு வலையொலி என்ற ஏற்பிசையோடு இதை விரும்பக்கூடிய வகையில், ஏற்கக்கூடிய வகையில் சப்ஸ்கிரைப் செய்து இணையுங்கள்.